السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் தொடர்ந்து இந்த அதிகாலை சிந்தனை வழியாக அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை வரலாற்றை அதன் படிப்பினைகளோடு பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் பெற்றதற்கு பின்னால் அவர்களுடைய மறைமுக ஏகத்துவ பிரச்சாரத்தால் குறைவான நபர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் என்னென்ன துன்பங்களுக்கும் கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் என்று நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஹப்பாப் ரலியல்லாஹுடைய வரலாற்றையும் பார்த்து வருகிறோம். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்று அவருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, நமக்கெல்லாம் மிகவும் அறிமுகமாக இருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தது அபிசீனிய ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்தார். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்ப கட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்கள். நாம் உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் அது சம்பந்தமாக முழுமையான விவரத்தை நாம் பார்ப்போம் என்றிருந்தாலும் கூட உமர் ரலியல்லாஹுடைய இஸ்லாத்திற்கும் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே நாம் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி பேசுவதால் அந்த வரலாற்றை நாம் இப்போது பார்க்கிறோம். அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், خرج عمر رضي الله عنه متقلد السيف فلقيه رجل من بني زهرة. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வதனுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அதனால் என்ன செய்யலாம் என்கிற ஒரு ஆலோசனையில் யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வது என்று கொன்றால் அவருக்கு 100 ஒட்டகை பரிசு என்று அந்த சபையிலே அறிவிக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நான் அந்த வேலையை செய்கிறேன் என்று உறுதிய வாளோடு அவர்கள் கிளம்பி வந்தார்கள். அந்த நேரத்திலே பனி ஜஹரா கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறார் வழியிலே. ஃபகால லஹு ஐன தஅமது யா உமர், உமரே நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று அவர் கேட்கிறார். கால உரீது அன் அக்துல முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய போகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு சொல்கிறார். கால கைஃப தஅமனு ஃபீ பனி ஹாஷிம் வ பனி ஜஹரா, அவர் கேட்டார் திருப்பி, உன்னை பனு ஹாஷிம் கிளையினர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம், அதே போல பனி ஜஹரா என்கிற குடும்பம், இதெல்லாம் குறைஷியிலே பிரபலியமான குடும்பங்கள், இவர்களிலிருந்து உன்னை நீ எப்படி பாதுகாப்பாய்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்தால் உன்னை நீ எப்படி பாதுகாப்பாய்? இந்த கூட்டத்தாருடைய எதிர்ப்பை உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் என்று அவர் கேட்கிறார். வகது கதல்த முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ கொன்றால் அவர்களுடைய எதிர்ப்பை உன்னால் எப்படி தாங்க முடியும் என்று கேட்கிறார். ஃபகால உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மா அராக இல்லா கல் சபௌத, உமர் ரலியல்லாஹு கேட்கிறார், நீயும் மதம் மாறிவிட்டாயா என்று கேட்கிறார். அவரை பார்த்து நீயும் மதம் மாறிவிட்டாயா என்று கேட்கிறார். கால அஃபலா அதுல்லுக அலல் ஆஜப், அப்ப அவர் அந்த உமர் ரலியல்லாஹுடைய கவனத்தை திசை திருப்புகிறார், எங்க நம்மளை போட்டு தள்ளிடுவாரோ என்று சொல்லி அவர் சொல்றாரு, உனக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டார். இன்ன ஹத்னக இஸ்தஈத், அதாவது ஹத்னக சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய மச்சான், உன்னுடைய மச்சான் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
சொர்க்கம் கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய மச்சா சயீத் இப்னு ஸைத் அவரு அதே போல அதே போல உன்னுடைய சகோதரியும், அவங்க பேர் ஃபாத்திமா, கது சபவா வதரக்கா தீனக்க, அவங்க 2 பேரும் மதம் மாறிட்டாங்க, நீ இருக்கிற மதத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள் என்று அவர் சொன்னார். உமர்தாருடைய கோபம் திசை திரும்பியது. இவர் தவிச்சிட்டார். ஃபமஷா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாதாஹுமா வஇந்தஹுமா ஹப்பாப். உமர்தார் வேக வேகமாக தன் தங்கையின் வீட்டுக்கு வருகிறார்கள், சகோதரியின் வீட்டுக்கு வருகிறார்கள். அங்கே ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சகோதரிக்கும் அவருடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அவர் குர்ஆனை ஓதி கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களை பற்றி நாம் பேசுகிறோமோ அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரிக்கும் அவருடைய கணவருக்கும் குர்ஆனை கற்றுத் தந்து கொண்டிருக்கிறார். பலம்மா சமிய பஹ்ஸ உமர் தவாரா ஃபில் பைத். உமர்தாருடைய சப்தம் வீட்டுக்கு வெளியே கேட்கிறது. இதை கேட்டவுடன் ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்குள் உள்ளே போய் மறைந்து கொண்டார். ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு உள்ளே போய் மறைந்து கொண்டார். வதஹல உமர்தான் வீட்டுக்குள் நுழைகிறார்கள். பகால மஹாதிகில் ஹைனமா, என்னமோ உணர்கள் சப்தம் கேட்டுக் கொண்டிருந்ததே, என்னமோ சப்தம் வீட்டுக்குள்ளாக கேட்டுக் கொண்டிருந்ததே, என்ன என்று உமர்தான் கேட்கிறார். வகானு யக்ரஊன தாஹா, அவங்க தாஹா சூராவை ஓதிக்கொண்டிருந்தார். தாஹா சூராவை, குர்ஆனிலிருந்து தாஹா சூராவை ஓதிக்கொண்டிருந்தார். காலா மா அதா ஹதீஸன் தஹத்தஸ்னாஹு பைனனா, நாங்க எங்களுக்குள்ளாக பேசிக் கொண்டிருந்தோம் என்று சொல்கிறாங்க 2 பேரும், சகோதரியும் சகோதரியின் கணவன். கால பலஅல்லகுமா கது சபௌதுமா, நீங்க 2 பேரும் மதம் மாறி விட்டீர்களா என்று கேட்கிறார். பகால லஹு ஹத்னுஹு, அப்ப அந்த நேரத்திலே சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது உமர் ரலியல்லாஹு மச்சான் சொல்கிறார், யா உமர் இன் கானல் ஹக்கு ஃபீ கைரி தீனிக், அதாவது உமரே சத்தியம் உங்கள் மதம் அல்லாத வேறு மதத்தில் இருந்தாலுமா, நீங்க மதம் மாறிட்டீங்களான்னு கேட்கிறாரு. சத்தியம் உங்கள் மதம் அல்லாத வேறு மதத்தில் இருந்தாலும் நீங்கள் குறை சொல்வீர்களா என்று மச்சான் சொல்றார். அந்த நேரத்திலே فَوَثَبَ عَلَيْهِ فَوَطَعَهُ وَطْعًا شَدِيدًا, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி அடித்து விட்டார். அவரை காலால் மிதித்தார். فَجَاءَتْ أُخْتُهُ لِتَدْفَعَهُ عَنْ زَوْجِهَا, உள்ளே இருந்து ஓடி வந்த சகோதரி தன்னுடைய கணவரை அடிப்பதை விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுப்பதற்காக சகோதரி தடுக்க முனைகிறார். அந்த நேரத்தில் ஃபனஃபஹா நஃபஹு பியதிஹி ஃபதமா வஜ்ஹஹா, சகோதரியும் அடிச்சிட்டாங்க ஓங்கி உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய முகத்தில் ரத்தம் வருகிறது. பகாலத்து வகிய கல்வியுன் வைன்கானல் ஹக்கு ஃபீ கைரி தீனிக், அப்போ சகோதரி சொல்கிறாங்க கோபத்தோடு, உன் மதம் அல்லாத வேறு மதத்தில் சத்தியம் இருந்தாலுமா என்று கேட்கிறார். இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சகோதரி சப்தமாக சொன்னார். உமர்தானு சகோதரியினுடைய முகத்திலே ரத்தத்தை பார்த்ததும் அவர் கொஞ்சம் நிதானமாகிறார், கொஞ்சம் அவருடைய கோபம் தணிகிறது. ஃபகால உமர் உஅதூனி அல் கிதாப் அல்லதி ஹுவ இந்தகும் ஃபஅக்ரஹு, நீங்க ஓதிக்கொண்டிருந்தீர்களே, படித்துக் கொண்டிருந்தீர்களே, அந்த ஏட்டை எனக்கு கொடுங்கள், அதை நான் ஓதுகிறேன் என்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வகான உமர் யக்ரவுல் கிதாப், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வேதத்தை எடுத்து குர்ஆனை எடுத்து படிப்பதற்காக போகிறார். வகாலத்து உஹ்துஹு
இன்னக ரிஜ்சுன் வ இன்னஹு லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். நீங்கள் அசுத்தமான நிலையில் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த குர்ஆனை சுத்தமானவர்கள் தான் தொடுவார்கள், தொட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஃபகுல் ஃபக்தஸில் அவ் தவல்லா, நீங்க எழுந்துருங்க, போய் குளிச்சுட்டு வாங்க அல்லது ஒது செஞ்சுட்டு வாங்க என்று சொல்லி சகோதரி உமர்தான் அவர்களை அனுப்புகிறார். ஃபகாம ஃபதவல்லா, அவர் எழுந்தார், ஒது செய்தார். சும்மா அகதல் கிதாப், பிறகு அந்த வேதத்தை எடுத்து ஓதினார். ஃபகரஅ, உமர்தான் ஓதினார்கள். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذكرةً லிமன் யக்ஷா தன்ஸீலம் மிம்மன் ஹலக்கல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவா. அந்த வசனங்களை அப்படியே ஓதி வருகிறார். இன்னனி அனல்லாஹு ஹத்தா இன்தஹா இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி வஅகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி என்கிற வசனம் வரையில் ஓதுகிறார். ஓதி முடித்து விட்டு ஃபகால உமர் சொல்கிறார்கள், வல்லவு அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று கேட்கிறார், எனக்கு அறிவியுங்கள். பலம்மா சமய, அதுவரையிலேயும் உள்ளேயே ஒளிந்திருந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வார்த்தையை கேட்டவுடன், பலம்மா சமய ஹப்பாப் கௌல உமர் ரலியல்லாஹு ஹரஜ ஃபகால இப்ஷிர் யா உமர், அவர் வெளியே வந்துட்டார். வந்து, உமரே, உங்களுக்கு நான் ஒரு சுப செய்தி சொல்கிறேன், நீங்கள் சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, இன்னி அர்ஜு அன் தகூன தஅவத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக லைலத்துல் ஹமீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வியாழக்கிழமை இரவுதான் ஒரு துஆ செய்தார்கள், அதை நான் கேட்டேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர் இப்னுல் ஹத்தாப் அவ் பி அம்ர் இப்னு ஹிஷாம். இறைவா, இந்த இஸ்லாத்தை உமர் இப்னு ஹத்தாப் அவர்களை கொண்டோ அல்லது அம்ர் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படுகிற அபூஜகளை கொண்டோ நீ கண்ணியப்படுத்து, பலப்படுத்து என்று வியாழக்கிழமை இரவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேர்த்தை கொண்டு பலப்படுத்து என்று கேட்கவில்லை, அபூஜகளை கொண்டோ அல்லது உமர் ரலியல்லாஹு அவர்களை கொண்டோ நீ பலப்படுத்து என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் துஆ செய்தார். அப்போ வகான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அஸ்லி தார் அல்லதி ஃபி அஸ்லி ஸஃபா, ஸஃபா மலைக்குன்றுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த தாருல் அர்கம் அவர்களுடைய வீட்டில் தான், அர்கம் ரலியல்லாஹு வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார் என்று ஹப்பாப் ரலியல்லாஹு சொல்றார். ஃபன்தலக உமர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் கிளம்பினார்கள். ஹத்தா அத்தத்தார், அங்கே ஸஃபா மலை அருகாமையில் இருக்கிற தாருல் அர்கம் அந்த வீட்டுக்கு வந்து விட்டார். வஅலா பாபிஹா ஹம்ஸத்துன் வ தல்ஹத்துன் வ நாஸுன், அங்கே ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அதே போல தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டின் வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். சில சஹாபாக்களும் வீட்டின் வாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். ஃபகால ஹம்ஸா, உமரை பார்த்ததும் ஹம்ஸா ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹாதா உமர், இவர் உமர், யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யஸ்லிம், அல்லாஹ் இவரை கொண்டு நல்லதை நாடினால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார். வையுரிது கைர தாலிக யகுன் கத்லுஹு அலைனா ஹய்யினா, அப்படி இல்லைன்னா இவங்களை நான் உமரை முடிப்பது எங்களுக்கு சுலபம், உமரை கொலை செய்வது எங்களுக்கு சுலபம் என்று ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார். கால் அறிவிப்பாளர் சொல்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹிலுன் யூஹா இலைஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் அமர்ந்திருந்தார்கள், அல்லாஹ் அவருக்கு வஹி அறிவித்திருந்தான். வஹரஜ ஹத்தா அத்தா உமர் ஃபஅஹத பிமஜாமிஇ தௌபிஹி வ ஹமாயிலி ஸைஃபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வெளியே வந்தார்கள் வீட்டை விட்டு. உமர் ரலியல்லாஹுடைய ஆடையையும் அவருடைய வாளுடைய உரையையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்துக் கொண்டு ஃபகால சொன்னார்கள், மா அன்த முன்தஹுன் யா உமர் ஹத்தா யன்ஸிலல்லாஹு பிக மினல் ஹிஸி வன் நகாலி மா அன்ஸலல்லாஹு பில் வலீத் இப்னு முகீரா. வலீத் இப்னு முகீரா என்பவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதெல்லாம் கட்டுக்கதைகள் என்று அவன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா
ஒரு திருக்குர்ஆனுடைய சூறாவில் கலம் என்கிற அத்தியாயத்தில் சில வசனங்களை அவன் சம்பந்தமாகவே அல்லாஹ் இறக்கினான். அதை நாம் பின்னால் சொல்வோம். அந்த வலீத் இப்னு முகைரா விஷயத்திலே அல்லாஹ் தஆலா அவனை கேவலப்படுத்தி இறக்கியது போல் உங்களை ஆக்காமல் அல்லாஹ் பாதுகாத்தான், நீங்கள் அதிலிருந்து தப்பித்து விட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஃபஹாதா உமர், இவர்தான் உமர். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம பி உமர், இறைவா உமரை கொண்டு நீ இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து, இஸ்லாத்தை மகத்துவப்படுத்து என்று அப்போதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஃபகால உமர், அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக அப்துல்லாஹ் வ ரசூல், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பிடித்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான், நபியே நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராகவும் அடியாராகவும் இருக்கிறீர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று பெருமானாரின் கரம் பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இதுதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு. இந்த நிகழ்விலே நாம் பேசிக் கொண்டிருக்கிற ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு காரணகர்த்தாவாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தாஹா சூராவை அந்த அவருடைய சகோதரிக்கும் அவருடைய சகோதரியின் கணவருக்கும் ஓதி கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சப்தத்தை கேட்டுத்தான் உமர் ரலியல்லாஹு மனம் மாறியது. ஆக உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்திற்கு வருவதற்கு ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றின் மூலமாக தெரிந்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் வரலாற்றை பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் செயல்படுவதற்கான நல்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானா. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.